உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் உள்ள பட்டாசு கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசுகள் தொடர்ந்து வெடிக்கும் நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது திருப்பூர் மாநகருக்குட்பட்ட கொங்கு மெயின் ரோடு அந்த பகுதி உள்ளது. இந்த பகுதியில் முருகேஷ் என்பவர் கடந்த 25 வருடமாக அங்க ஃபேன்சி மற்றும் பட்டாசு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இந்த பகுதியில் அதாவது அதிகாலையில் அந்த பட்டாசு குடோன் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கரும்புகை எழுந்துள்ளது. இந்த நிலையில் அந்த பட்டாசுகள் இருந்த சூழ்நிலையில் அதாவது மளமளவென தீ பரவி அந்த பட்டாசுகள் வெடிக்க தொடங்கியது. இந்த நிலையில் திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்பு துறையினர் மற்றும் 5 கூடுதல் தண்ணீர் லாரிகளுடன் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக திருப்பூர் வடக்கு போலீசார் தற்பொழுது அந்த வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை அந்த கரை இருக்கக்கூடிய முழுமையான பகுதி அதிக அளவு வீடுகள் உள்ள சூழ்நிலையில் இந்த பகுதியில் அளவுக்கு அதிகமாக பட்டாசுகள் வைத்திருந்ததாகவும் கூறப்பட்ட சூழ்நிலையில் தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.